வெல்கம் டு மை சேனல். என்னடா இது பிளாங்காக இருக்குன்னு பார்க்குறீங்களா? சில நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஏதோ செய்வோம், என்னென்னவோ பண்ணுவோம், எதையும் நோக்கி ஓடிட்டு இருப்போம். எவ்வளோ போராட்டத்தையும் எவ்வளோ அவமானம் துன்பம் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்போம். சில நேரம் நம்மளுக்கே தோண ஆரம்பிச்சிடும், நம்ம என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கோம். வடிவேல் சொல்கிற மாதிரி இந்த வாழ்க்கை எதை நோக்கி ஓடுதுன்னே தெரியலையேடா அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ நம்மளுக்கு நிறைய ரொம்ப கஷ்டம் பின்வாங்க ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கூட தோணும். ஸோ எதை நினச்சியும் நம்ம கவலைப்பட தேவையில்ல, யாருக்காகவும் நம்ம கவலைப்பட தேவையில்ல. நம்மளோட டார்கெட் என்ன, நம்மளோட லட்சியம் என்ன, நம்மளோட கோல் என்ன, அதை நோக்கி ஓடணும் அப்படின்னு தான் நம்ம இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளுக்கான ஒரு இது நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்காக கொடுப்பாரு. அதனால் எதை நினச்சியும் கஷ்டப்படாதீங்க. நம்மளோட உழைப்புக்கேற்ற ஊதியம் கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு தருவார். கடவுள் தராரோ இல்லையோ, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஸோ அதனால் நம்மளோட முயற்சி கண்டிப்பாக நம்மளுக்கு அதனோட கூலியை, அதனோட பலனை கண்டிப்பாக தரும். அதனால் எதுக்கும் நம்ம கஷ்டப்படக்கூடாது. நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அது கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் கொடுக்கும். ஸோ God has perfect timings, never early, never late. It takes a little passions and a whole lot of faith, but it's worth the wait. அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பாக நம்மளோட ஹார்ட் ஒர்க் போடுவோம், நம்மளுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இது ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.